ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎல்ல தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இளநிலை உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்திருக்கு. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ முன் அனுபவம் அந்த மாரி எதுவுமே தேவையில்ல. நீங்க ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கான சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 35,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 ஜான்வரிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, தமிழ்நாடு செய்தித்தாள் அண்ட் காகிதத்துறையில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஆன்லைன் மோட்ல அப்ளை பண்றதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 24 ஜான்வரி வந்து லாஸ்ட் டேட். ஸோ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஒண்ணு வரும். அத நீங்க ஜெனரேட் ஆனதும் அத பிரிண்ட் எடுத்துக்கணும். அந்த அப்ளிகேஷனோட வந்து பார்த்தோன்னா, உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து அந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க இணைச்சு, ஸோ ஹார்ட் காப்பியா நீங்க வந்து பார்த்தோன்னா, போஸ்டல்ல இல்லன்னா வந்து கொரியர் வழியா 31 ஜான்வரிக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 2 மெத்தட்ல நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன பிரிண்ட் எடுத்து, உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இணைச்சு, ஸோ நீங்க வந்து 31 ஜான்வரிக்குள்ளார நீங்க போஸ்டல்லயும் சென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்க போஸ்டல்ல சென்ட் பண்ற மாரி இருக்குன்னா, மேலேயே வந்து பாருங்க ஜெனரல் மேனேஜர் ஹெச்ஆர்ன்னு குடுத்து, இங்க சென்னை அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போஸ்டல்ல வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமா வந்து பார்த்தோன்னா, நீங்க போஸ்டல் கவர்ல நீங்க சென்ட் பண்ணும்போது வந்து மேல வந்து பார்த்தோன்னா, டாப் சைடு வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்ன்னு போட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி அப்படிங்கிறத வந்து மேல மென்ஷன் பண்ணி தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க இணைக்கிற மாரி இருக்குன்னா, இது வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்ன்னு. ஸோ உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்ல இருந்து உங்களோட 10த் மார்க் ஷீட், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, பான் கார்டு, ஸோ இந்த மாரி உங்க குவாலிஃபிகேஷனோட ஸோ டிகிரி சர்டிஃபிகேட்ல இருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாரி எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தோன்னா, செல்ஃப் அட்டஸ்டடா வந்து அப்ளிகேஷனோட இணைச்சு தான் நீங்க வந்து போஸ்டல் இல்லன்னா வந்து கொரியர் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க ஹெல்ப் லைனுக்கு வந்து நம்பருமே குடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க எந்த கேட்டகரில வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்குன்னா, ஸோ ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் ட்ரெய்னிங் கேட்டகரி அதாவது பார்த்தோன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் ட்ரெய்னியா வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎல்ல வந்து பார்த்தோன்னா, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு கரூர் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போது. ஸோ இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, ட்ரெய்னியா உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா, ஸ்டைஃபன் வந்து தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸ்டைஃபன் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ரூ. 17,000 வந்து வரும். செகண்ட் இயர் வந்து ரூ. 19,500 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, அந்த ட்ரெய்னிங்க நீங்க முடிச்சதும் ஜூனியர் அசிஸ்டன்ட்டா உங்களுக்கான போஸ்டிங் வந்து குடுத்துருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா, 35,000 கிட்டக்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ ஜாப் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு சென்னையில இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா வேக்கன்ஸியுமே இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஃபுல் டைம்ல வந்து நீங்க எம்.காம் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டிப்ளமோல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லாம் நீங்க பண்ணியிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் பாருங்க ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே இங்க இருக்கு. இந்த வெப்சைட்ல போய் நான் சொன்ன மாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணி, ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க இணைச்சு ஹார்ட் காப்பியா நீங்க போஸ்டல்லயும் ஒரு இதில வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 மெத்தட்ல நீங்க அப்ளை பண்ணணும். அத மறந்துறாதீங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதில ஏஜ் லிமிட் வந்து பாருங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தா உங்களுக்கு அதிகபட்சமா 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியா இருந்தா 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருந்தா 30 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.